நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம். நாங்கள் பயப்படலையே. நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலையும் பயப்படல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள்? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க ஒரு கேஸ் எடுத்துக்கலாங்கண்ணா. சிறையில கண்டினியூடஸ் மினிஸ்டர் யாரு சொல்லி நீக்கினாங்க? உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க. அதுக்கும் நீக்கல. 21 நாள்ல நீக்கலினா பிரச்சனை வரும். அதன் பிறகுதான் நீக்கினாங்க. அதனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலில் இருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆபீஸ் ஃபைல் எல்லாம் பாக்குறாங்க. இது டெல்லியில் நடந்துச்சு. அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்துல டெல்லியில் நடந்துச்சு. அதனால் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான். இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும். நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம், அதனால தைரியமா கொண்டு வர்றோம், அதெல்லாம் இல்லை. யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறோம்.